JJ Tech Channel. இன்னைக்கு நம்ம projection of linesல ஒரு problem பார்க்க போறோம். Question: A straight line AB has its end A 15 mm above HP and 20 mm in front of VP. The end B is 40 mm above HP and 45 mm in front of VP. Draw its projections when the distance between the end projector is 50 mm. Also find the true length of the line and its true inclination with the HP and VP. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் லைனோட ட்ரூ லென்த் இருந்து அண்ட் இன்க்ளைன்டு டு ஹெச்பி அண்ட் இன்க்ளைன்டு டு விபி இருந்து டேரெக்டாக லைன் ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஈஸியாக இருந்த கொஸ்டின். பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எண்ட் ஏ 15 mm எபோவ் ஹெச்பி அண்ட் 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி இருக்குது. ஸோ அதே மாதிரி அதர் எண்டு பி கொடுத்துருக்கு. பி இஸ் 40 mm எபோவ் ஹெச்பி அண்ட் 45 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி. ஸோ ஃபஸ்ட்டு எண்டு பாயிண்ட் ஏக்கும் எண்டு பாயிண்ட் பிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மீனிங் தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்டு ப்ரொஜெக்டர் இஸ் 50 mm. பட் ட்ரூலேருந்து வேல்யூ இல்லை, ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது இல்லை இந்த கொஸ்டினில். அது ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் நெக்ஸ்ட்டு ஒன் எண்ட் ஏ 15 mm எபோவ் ஹெச்பி அண்ட் 20 mm in front of VP. Okay, 15 mm above HP and 20 mm in front of VP. So in the point A dash அப்படினு மார்க் பண்ணுறேன். So draw a one horizontal line, A dash horizontal line. So in the point locus of A, locus of A dash. So projection dimension mark பண்றேன். So 15 mm above HP and 20 mm in front of VP. So first step draw பண்ணியிருக்கோம். Second, the end B is 40 mm above HP and 45 mm in front of VP. Distance between end projector is 50 mm. So இந்த பாயிண்ட்ல இருந்து 50 mm ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி 50 mm. So end பாயிண்ட் B அப்படிங்கிறது இதில் வரும். பாயிண்ட் B is 40 mm above HP. So இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 40 mm above HP and 45 mm in front of VP. 45 mm in front of VP. So other end point. So in the point லையும் ஒரு straight line. So other end point B dash. Locus of B dash. So other end point இந்த இடத்துல வரும். So A dash இருக்கு, point B dash இருக்கு. நம்ம இனி true length கண்டுபிடிக்கணும் and true inclination அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே இன்க்ளைன்டு ஆங்கிள் அப்படிங்கிறது கொடுக்கல, ஸ்ட்ரைட் லைனோட லென்த் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு லைன்ஸோட பாயிண்ட் ஏ அண்ட் பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். ஏ அண்ட் பி டார்க் லைனாக ஜாயின் பண்ணுவோம். அதாவது இன்க்ளைன்டு டாப் வியூ அண்டு இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல எல்லாம் இது வந்து ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர். ஸோ அது நமக்கு இப்போவே கிடச்சிருக்கு. இன்க்ளைன்டு டாப் வியூ அண்ட் இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைனில் இருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுக்கிறோம். காம்பஸ் எடுத்துகிட்டு இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது A to B dash டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுக்கிறோம். இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ A to B dash டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் லோக்கஸ் ஆஃப் A dash வரைக்கும் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். லோக்கஸ் ஆஃப் A dash வரைக்கும். சேம் A to B டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி லோக்கஸ் ஆஃப் ஏ வரைக்கும் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். லோக்கஸ் ஆஃப் ஏ வரைக்கும். நெக்ஸ்ட்டு
லோக்கஸ் ஆஃப் ஏலேருந்து அதாவது டாப் வியூவோட லைன் வெர்டிக்கலாக லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். லோக்கஸ் ஆஃப் பியில் வரக்கூடிய லைன் பி டேஷில் வரக்கூடிய லைன் லோக்கஸ் ஆஃப் ஏ பி வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் B2 and B2, the point B1 and B1 dash. ஓகே, இந்த B2 and line A ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ட்ரூ லென்த். and B1 dash and A dash ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ட்ரூ லென்த். ஸோ இந்த ட்ரூ லென்த் எவ்வளோ அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் A dash to பாயிண்ட் B1 dash எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணணும். A dash to B1 dash. ஓகே, 60 mm ட்ரூ லென்த் 60 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இன்க்ளைன்ட் ஆங்கிள் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி இந்த இன்க்ளைனேஷன் இந்த ட்ரூ லென்த் எவ்வளோ டிகிரி ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே, θ ஈக்குவல் டு 25 டிகிரி அண்டு பை ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். phi equal to 30 degree. ஸோ ஓகே, இதை நீங்கள் மெஷர் பண்ணி எழுதணும். தீட்டா எவ்வளவு அண்டு பை எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எழுதணும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல்லேருந்து அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ அண்ட் இன்க்ளைன்டு டாப் வியூ கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ அண்ட் இன்க்ளைன்டு டாப் வியூ கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம ஆர்க்கை க்ரியேட் பண்ணி தான் இந்த ட்ரூ லென்த் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள் எப்படி அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா டவுட் இருந்துன்னா கமெண்டில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகே, என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.